வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 28/12/2023 இன்றைய பங்கு சந்தை செய்திகளோடு வணிக செய்திகளை பார்க்கலாம். தொடர்ச்சியா இந்திய பங்கு சந்தைகள் ஏற்றத்தில் இருக்குது. இன்றைக்கும் ஏற்றத்தில் தான் இருந்துச்சு. கேப் அப்ல தொடங்கின இந்திய பங்கு சந்தை முடிவடையாத வரைக்கும் அந்த கேப் அப் தக்க வச்சுட்டு இருந்துச்சு. க்ளோசிங்ல 21,778 123 புள்ளிகள் ஏற்றத்துல நிப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. 171 புள்ளிகள் ஏற்றத்துல 72,410 சென்செக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. 72,000 மேல திரும்பவும் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. 226 புள்ளிகள் ஏற்றத்துல 48,508 பேங்க் நிப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. 49 புள்ளிகளை இழந்து 35,691 ஐடி க்ளோஸ் ஆயிருக்கு. வாலடைல் இண்டெக்ஸ் இன்றைக்கு 15.41 க்ளோஸ் ஆயிருக்கு. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 83.17 காசுகள்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 36 நிறுவனங்கள் நிப்டி 50ல இன்றைக்கு இந்திய பங்கு சந்தைகள்ல பாசிட்டிவா இருந்துச்சு. அதே மாதிரி 13 நிறுவனங்கள் இறக்கத்தில் முடிவடைஞ்சிருச்சு. ஒரு நிறுவனம் எந்த விதமான மாற்றமும் இல்லாம முடிவடைஞ்சிருக்கு. ஆல் இந்தியா, என்டிபிசி, மஹிந்திரா, ஹீரோ மோட்டார்ஸ், பிபிசிஎல் இந்த நிறுவனங்கள் நிப்டி 50ல டாப்பரா இருந்தாங்க. அடானி என்டர்பிரைசஸ், எச்எஸ், எல்என்டி, எல்டிஎம் மைன்ட்ரி, அடானி போர்ட் இந்த நிறுவனங்கள் நிப்டி 50ல டாப் லூசரா இருந்தாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் தொடர்ச்சியா ஏறிட்டு தான் இருக்கு. இன்றைக்கும் ஏற்றத்துல தான் இருந்துச்சு. 2088.55 டாலருக்கு ஒரு அவுன்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரையில 24.58 டாலர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. WTI crude oil 73.08 டாலர்லயும், Brent crude oil 78.63 டாலர்லயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கூடிய தங்கத்தின் விலை அப்படியே இங்க எதிரொலிச்சிருக்கு. 22 கேரட் நகத்தங்கம் 1 கிராம் 45 ரூபாய் விலை ஏற்றத்துல 5,945 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சவரனை பொறுத்தவரை 47,560 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 24 கேரட் சுத்த தங்கத்தை பொறுத்தவரை 1 கிராம் 6,485 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிப்டி 50ல இண்டெக்ஸுடைய ரீபேலன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல சில நிறுவனங்களுடைய வெயிட்டேஜ் ஏறி இருக்கு, சில நிறுவனங்களுடைய வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கிலோ இழப்பா இருந்தா கூட 0.03% அளவுக்கு டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய வெயிட்டேஜ் குறைக்கப்பட்டிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய வெயிட்டேஜ் 0.03% அதிகரிச்சிருக்கு. ஐசிசி நிறுவனத்தினுடைய வெயிட்டேஜ் 0.03% ஏற்று. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வெயிட்டேஜ் 13.4% இருந்து 13.5% அதிகரிச்சிருக்கு. பஜாஜ் பைனான்ஸோட வெயிட்டேஜும் 2% இருந்து 2.10% அதிகரிச்சிருக்கு. பொதுவாகவே இந்த இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் எல்லாமே எக்ஸ்சேஞ்சில இருந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இது நடைமுறைக்கு வரக்கூடியதான். பொதுவாக நிப்டி 50ங்கிற ஒரு இண்டெக்ஸ் அளவீடு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த நிறுவனங்களுடைய மார்க்கெட் கேபிடேஷன் ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி அமைக்கப்படும். இதுல 1வது இருக்கக்கூடிய நிறுவனம் 2வது வரலாம், 2வது இருக்கக்கூடிய நிறுவனம் 1வது கூட வரலாம். அதே மாதிரி 50வது இருக்கக்கூடிய நிறுவனம் வெளியேறலாம். அதற்கு பதில் 50க்கு அடுத்து இருக்கக்கூடிய நிறுவனம் உள்ள வரலாம். இந்த மாதிரிப்பட்ட இண்டெக்ஸ் ரீபேலன்சிங்ல தான் இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு. மத்திய அரசின் நிறுவனமான பெல் என்எல்சி நிறுவனத்துல தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் 19,422 கோடி ஒர்த் உள்ள ப்ராஜெக்ட எல்என்டி நிறுவனத்தை வீழ்த்தி கைப்பற்றினதா இன்னைக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. டாடா பவர் நிறுவனம் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பிகானீர் செகண்ட் நீமர்னா டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட 100% அக்வயர் பண்ணிருக்கதா இன்னைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதனுடைய ஒர்த் ஏறதால 18.6 கோடி. டைட்டன் நிறுவனத்துல திரு ஜூன் அவருடைய ஸ்டேக் ஏறதால 5.37%. அதனுடைய ஒர்த் இந்த விலையேற்றத்துல 17,731.9 கோடியா அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனம் அன்னத்திக்கலாம் அந்த நிறுவனத்துல இருந்து வெளியேறி கார்ப்பரேஷன் உட்பட பல நிறுவனங்கள்ல வேலைக்கு போறவங்களை பத்தி அவங்களுக்கு அகைன்ஸ்டா வார்னிங் கொடுத்திருக்காங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனத்துல சிஎஃப்ஓ லஞ்ச ராய் உட்பட நிறைய பேர் வெளியேற்றத்துல இருக்கிறாங்க. சிஎஃப்ஓ லஞ்ச ராய் உட்பட நிறைய பேர் வெளியேறிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட முக்கியமான பதவிகள்ல இருந்த முக்கியமான பொறுப்புகள்ல இருந்த அதிகாரிகள் அங்க வெளியே போயிட்டு இருக்குது. அந்த நிறுவனத்தை தொய்வடை செய்யும். இந்த வாரத்தோட தொடக்கத்துல இன்டர்நேஷனல் அளவுல அவங்க முக்கியமான $1.5 பில்லியன் மதிப்புள்ள ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அக்ரிமெண்ட் வரைக்கும் போயிட்டு அது வந்து கேன்சல் ஆயிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் ரைட் இஷ்யூ வர்றதுக்கான ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, அந்த போர்டு கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்குடைய ரைட் இஷ்யூடைய மதிப்பு ஏறதால 1,750 கோடியா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு நாம சொன்னோம் 25 வயசு உள்ள ஒருத்தர் 30,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாருன்னா அவருடைய 50% வருமானத்தை அந்த மாச செலவுக்காக அவர் செலவிட்டுறாரு. ரிமைனிங் இருக்கிறத என்ன செய்யறாருன்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். அதே சமயம் அதே 25 வயசுல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவருடைய அடுத்த 35 வருஷம் கழிச்சு, அதாவது அவருடைய 60வது வயசுல அதே ஸ்டைல்ல 15,000 ரூபாய் மாச செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே ஸ்டைல கண்டினியூ பண்ணணும்னா ஏறத்தாழ மாசம் 1,15,000 ரூபாய் தேவைப்படும் சொல்லியிருந்தோம். இது இன்ஃபிளேஷனுடைய எஃபெக்ட் நம்ம சொல்லியிருந்தோம். இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, தொடக்கத்துல 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 15,000 ரூபாய் அவர் செலவழிக்கிறாரு. ரிமைனிங் 15,000 ரூபாய் என்ன செய்யறாருன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லையா? 60வது வயசுல அவருடைய சம்பளம் ஏறத்தாழ 1,64,000 ரூபாய் தான் இருக்கும். இன்றைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷன் படி 5% அவருடைய வருமானம் கூடுச்சுன்னா 1,65,000 ரூபாய் இருக்கும். அவர் வேலைக்கு சேர்ந்த புதுசுல அவருடைய வருமானத்துல 50% தான் அவர் செலவு பண்ணாரு வீட்டு தேவைகளுக்காக. ஆனால் அடுத்த 35 வருஷத்துல அவருடைய மாத செலவுகள்ல ஏறத்தாழ 70% மேல அவர் செலவு பண்ண வேண்டியிருக்கு.
சோ அப்போ இன்ஃபிளேஷன் எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு உருவாக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதனால தான் எப்பவுமே இன்ஃபிளேஷனை பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு எதிர்கால தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சேமிப்பு இருக்கணுங்கிறத எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வேலைக்கு சேரும்போது என்ன வருமானம் இருக்கு, இதுல என்ன செலவாகும் போது ரிமைனிங் இருக்கக்கூடியது எதிர்காலத்துக்கு எந்த அளவுல நம்ம முதலீடு பண்ண போறோம், இன்ஃபிளேஷனை பிரேக் பண்ணி சர்வைவல் பண்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இன்றைய பங்குச்சந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த செய்திகளும் தகவலும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல வெறும் ₹100 கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்த நோக்கத்துல தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுடைய முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத நீங்க உணர்ந்து அதுக்கேற்ற முதலீடு செய்யுங்க. நன்றி.